இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கு. பொடி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகை சமையல். நம்ம வந்து இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சிம்பிளாகவே செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகை சமையல். நம்ம எப்படி இன்னைக்கு இட்லி பொடி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இட்லி பொடி செய்ய போகிறோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். மிளகாய் வந்து ஒரு 20 மிளகாய் எடுத்துருக்கோம், வர மிளகாய். கடலைப்பருப்பு வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன். அவங்கவுங்க மிளகாய் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கடலைப்பருப்பு எடுத்துங்க. இப்போ வந்து உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து அடுத்தது கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இப்போ பெருங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ மிளகாயை சேர்த்தாச்சு. மிளகாய் வந்து பொன்னொருளாக இருந்தால் போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ மிளகாய் எல்லாமே வறுத்தாச்சு. வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எங்க அம்மாச்சி தான் பொடி செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மாச்சி சூப்பரா பொடி செய்வாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க அம்மாச்சி பொடி நுணுக்குனா 2 இட்லி நான் கூட சாப்பிடுவேன். அந்த அளவு சூப்பரா இருக்கும். இப்ப நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப வெள்ளை உளுந்த போட்டு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதையும் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ எல்லாமே வந்து அந்த கடாயிலே போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் மட்டும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் எல்லாமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்து இப்போ மறுபடியும் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போடணும். ஏன்னா முன்னாடியே போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈரமாக ஆகிடும் மாதிரி ஆகிடும் கட்டியாக. அதனால நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு பொடி இருக்கோ அந்த அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் இப்போ தான் போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் வந்து இட்லி பொடி நல்லாயிருக்கும். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாச்சி வந்து பொடி செஞ்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அனுப்பிடுங்க. தேங்க்யூ.